மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சோகமான வீடியோ, ஒரு சேடான வீடியோ. என்னுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. கஷ்டன்னோடனே உனக்கு என்றைக்கு தாம்மா கஷ்டம் இல்லை அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. இதை அதையும் தாண்டி இப்போ நம்ம வீட்டுக்காக வந்த கஷ்டத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து வெளியே மார்க்கெட்டுக்கு நான் அண்ணி போனது அதெல்லாம் அப்படி கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இது சண்டே விலாகு. நேற்று எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். அரிக்கு வந்து என்னன்னே தெரிலங்க, ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அழுதுட்டு இருக்கான். டியூஷன் போனால் 4 மணிக்கு போனால் 4:30க்கெலாம் வந்துட்டான். கேட்டால் வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்றா. அதனால் அவன் நைட் டியூஷன் போகல, சாயந்தரம் டியூஷன் போனால் வந்துட்டான். சரி வாங்க சண்டே விலாக் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்கள் சப்போர்ட் அன்லவும் மேலும் கொடுங்க. இப்போ வந்து எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அரியும் மார்க்கெட்டுக்கு போக போகிறோங்க. நானும் அரி அண்ணி 3 பேரும் மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். ஏன் மார்க்கெட்டுக்கு போக போகிறோன்னா, ஒரு சின்ன வேலை இருக்கு. அரி, இப்போ நீ அதை என் கையில் கொடுப்பியா இல்லை நீ என்கிட்ட வாங்குறியா? நான் எதுக்கு அவங்ககிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னா, கிட்டத்தட்ட லிப்லாம் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்து நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு சொன்னால், அவன் என்ன பண்ணுறான்னா எடுத்துகிட்டு போய் பசங்க கிட்டலாம் கொடுத்து அதை வீணாக்குறாங்க. என்ன இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எதுக்கு போக போகிறோன்னா, ஒரு 2 வேலை இருக்குது. ஒன்று வந்து அரிக்கே செருப்பு ஒன்று வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும். வாட்டர் பாட்டில் வந்து அந்த மூடி லூஸாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றுதுன்ட்டு டிரைவர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து அதை தான் வாங்கிறதுக்கு போக போகிறோம். அப்படியே வரும்போது தக்காளி வாங்கிட்டு வரணும். தக்காளியும் இல்லை. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எப்படி சொல்கிறது, மனுஷாளுங்க தான் நம்மளை சோதிக்கிறாங்கன்னு பார்த்தா கடவுளும் அதுக்கு மேலே நம்மளை வச்சு சிறப்பாக செய்கிறாருங்க. செய்யின்ட்டு எவ்வளோ கடவுளை நம்பினேன் நான். இன்னைக்கு நான் வந்து இன்றைக்கி போய் அந்த விஷயத்த செய்யலைன்னா நாளைக்கு அந்த பொருள் எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி. அது என்ன பொருள்னா, நான் உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். என்னுடைய வெள்ளி பொருளுங்க எல்லாமே நான் உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, உங்ககிட்ட எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிறேன். இதையுமே ஷேர் பண்ணிடுறேன். நம்ம வந்து லாஸ்ட்டாக வீடியோ போடும்போது அந்த வெள்ளி பொருளுங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிச்சு நான் வீடியோ போட்டுருப்பேன். இந்த பொருள் இப்போ தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா வீடியோ எடுத்துன்னு தானே இருக்கேன்டா. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வீட்டுக்காக வந்து அந்த வெள்ளி பொருளுங்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து கடையில் வச்சுருந்தோம் 5000 ரூபாய்க்கு. சேட்டு வந்து இங்கே வந்து நகைங்கெல்லாம் பெரும்பாலும் யாரும் வந்து சேட்டு கடையில் வந்து நகை அடமானம் எடுக்க மாட்டாங்க. சீட்டுக்கல்ல வச்சா பேங்க்கில் மட்டும்தான் வைக்க முடியும். இங்கே வந்து பேங்க்கில் வந்து வெள்ளி நகை எடுக்க மாட்டாங்க, கோல்டு மட்டும்தான் எடுப்பாங்க. நம்மக்கிட்ட இருந்த அந்த ஒரு தங்கத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆல்ரெடி பேங்க்கில் வச்சுட்டு வந்துட்டோம் மாமா பேரில். இப்போ நம்மக்கிட்ட வந்து இருந்தது எமர்ஜென்சிக்கு காசு வந்து கேட்டு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அதனால் என்ன பண்ணால், சரி இருக்கிறதே இருக்குது நம்ம வெள்ளி நகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் எடுத்துகிட்டு போய் தெரிஞ்ச சேட்டு கடை தான் அது. மாமாவுக்கு தெரிஞ்ச சேட்டு கடையோடு அது எனக்கு ரொம்ப பழக்கமான சேட்டு கடை அப்படின்றதுனால அவரை முழுக்க நம்பி, அந்த சேட்டை நம்பி நானாக எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி வீடியோ எடுத்த கையோடு போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு மாமாவையும் தான் கூப்பிட்டு போனேன். பட் மாமா வந்து உள்ளே நான் வரமாட்டேன், நீயே போய்க்கோ, ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ இப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது நான் என்ன பண்ணேன்னா, போயிட்டு அந்த வெள்ளி நகைங்க எத்தனை கிராம் இருக்குது என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் போட்டுட்டு எனக்கு 5000 ரூபாய் காசு. நான் ஆக்சுவலி கேட்டது 3000 ரூபா தான். ஆனால் ஒரு 5000 ரூபாவோ கொடுத்தாரு. ஆனால் அவர் கொடுத்தப்போ என்ன சொன்னார்னா, எப்போ வந்து திருப்பிட்டு போவீங்க அப்படின்னு. நான் வந்து என்னுடைய யூடியூப் பேமெண்ட்டு அந்த ஒரு கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணால், நான் 23ஆம் தேதி வந்து திருப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கையில் வந்து நான் வந்து 23ஆம் தேதி சொன்னேன். ஆனால் பட் வந்து நான் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து தைரியமாக வந்து திருப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கடைசியில் அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூடியூப் பேமெண்ட்டு வரவே இல்லை. சனி ஞாயிறுன்றதுனால இந்த வாட்டி எனக்கு வரலையா. ஆனால் $100 மேலே தான் ஆயிடுச்சு. எதனால் வரல அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லை. ஆனால் என்னுடைய இதில் பார்த்தோன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு வருது. ஏன்னா அந்த 21லேருந்து 26க்குள்ளே பேமெண்ட் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஆனால் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வரல. ஒருவேளை சனி ஞாயிறு இருக்கிறதுனால வரலையா என்னன்னு தெரியல.
அந்த பொருள் இன்னைக்கு 23 நம்ம போய் அந்த பொருளை திருப்பலைன்னா நாளைக்கு அந்த பொருள் நமக்கு சொந்தம் இல்லை. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னா, அதை மீதி எல்லாம் போனால் கூட பரவாயில்ல, நான் சம்பாரிச்சு பொறுமையாக ஒன்று ஒன்றா நான் திருப்பிப்பேன். என் பாட்டி வந்து அரியோடைய தொப்புள் கொடி வந்து அதில் வந்து இருக்குது. அதை வந்து தொப்புள் கொடியை வச்சு என் பாட்டி வந்து என் அம்மாவுடைய அம்மா வந்து எனக்கு வந்து அரிக்கு அந்த தாயத்தை வந்து செஞ்சு கொடுத்து செயின், எனக்கு அந்த செயின், அந்த பிரேஸ்லைட்டு, அதுக்கப்புறம் பர்டிகுலராக அந்த தாயத்து, எனக்கு இது 3 மட்டும்தான் வேணும். ஏன்னா அவனுக்காக எடுத்து கொடுத்த அந்த மோதிரமும் போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி அதுவும் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேற்று மாமா சம்பளம் வாங்கி 4500 எனக்கு போட்டு விட்டாங்க. அவங்க சாப்பாட்டு கூட காசு வச்சுக்காம எனக்கு 4500 போட்டு விட்டாங்க. பட் அந்த 4500 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசக்கால் செய்ய காசு கொடுத்துருந்தோம்ல, நம்ம வாசக்காலுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு எதுவுமே வீட்டு கணக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக தேவைன்னா சொல்லுங்கள், நான் அதை ஒரு வீடியோவாகவே போடுறேன். அந்த வாசக்காலுக்கு நம்ம வந்து 5000 ரூபாய் வச்சுருந்தோம் சொச்சம். அந்த 5000 ரூபாயில் அவங்க நாளைக்கு இன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து அவங்க வந்து மொட்டை மாடி அதாவது தளம் போட போகிறாங்க வீட்டுக்கு கட்டுறதுக்கு. அந்த தளம் போடுறதுக்கு அவங்க காசு வேணும்னு சொல்லிட்டு மாமா கிட்ட வெள்ளிக்கிழமையே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ நேற்று மாமா போட்ட காசு எல்லா காசையுமே வந்து நம்ம கொடுத்தாச்சு அவங்கக்கிட்ட. அந்த காசை மாமா போட்ட 4500 அப்படியே கொடுத்தாச்சு. இப்போ அரிக்கு தண்ணி பாட்டிலும், அரிக்கு செருப்பு, நம்மளுக்கு தக்காளியுமே வந்து அண்ணி நீ வா நான் உனக்கு வாங்கி தரேன், உங்ககிட்ட காசு வரும்போது நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அண்ணி சொன்னாங்க. ஏன்னா இந்த ஒரு வாரமாகவே நான் எல்லாமே வந்து என்னென்ன இருக்குது இல்லைன்றத நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட கூட ஷேர் பண்ணுறனோ இல்லையோ, 2 அண்ணிங்க கிட்ட நிறையவே ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஏதோ தண்ணி சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம். கடவுள் புண்ணியத்தில் அரிசி வீட்டில் இருக்குது, சிலிண்டர் இருக்குது, தண்ணி சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம். அரி ஸ்கூலுக்கு போகிறான், அவன் 2 நாளாக நான் உடம்பு முடியலன்றதுக்கே செஞ்சு கொடுக்காததுக்கே அவன் என்ன கேட்டானா, 2 நாளாக நீ எனக்கு வந்து பிஸ்கெட்டு ஆப்பிள் மட்டுமே கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி இதை வந்து அவன் பேச ஆரம்பித்தான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அண்ணி சொன்னாங்க, நேற்று நான் அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி யூடியூப் பேமெண்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணின்னு. அப்போ வந்து அண்ணி சொன்னாங்க, அண்ணா காலையிலே ஊருக்கு போயிட்டாங்க, நீ வா நம்ம 2 பேரும் போயிட்டு மார்க்கெட்டில் போய் நான் உனக்கு இது வாங்கி தரேன், நீ என்கிட்ட காசு இருக்கும்போது கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே போய் நம்ம அந்த சேட்டுக்கிட்ட வந்து பேசி பார்ப்போம். இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்டாக பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மூட்டுக்கிறோம். நான் இப்போவும் வந்து நம்பிக்கை வச்சு, எந்த நம்பிக்கை வச்சு போகிறோன்னா, மாமாவுடைய அடுத்த வாரம் சனிக்கிழமை சம்பளம் போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையை வச்சு இப்போ போய் நம்ம அந்த சேட்டுக்கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி இருக்கிறேன். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த சேட்டுக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வரலாம். இப்போ வாங்க போகலாம். போயிட்டு அங்கே சேட்டு என்ன சொல்கிறாருன்றதை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். போகலாமா? கிளம்பியாச்சுங்க நம்ம 3 பேருமே. பாருங்கள், இந்த வீடியோ வந்து அண்ணி தான் எடுத்து கொடுத்தாங்க. நெல் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு சில பேர் இதெல்லாம் வந்து நெல் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து முன்னாடியே கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்மளுடைய இடத்த கூட இன்னும் வந்து நெல் கட் பண்ணல. எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போது பச்சை பசேர்னு எல்லா இடமும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பொட்டைக்காடாக இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இருக்கிறதையும் வெட்டி முடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், இன்னும் சுத்தமாக எதுவுமே இருக்காது. அவ்வளோதான், எந்த இடம் பார்த்தாலும் அப்படியே வெட்ட வெளியாக தான் இருக்குமே. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதை விட போகிறப்போ இருந்ததை விட வரப்போ இருந்த ஒரு சில விசேட்டிங்களாக தான் ரொம்ப காமெடியாகவே இருந்தது. நாங்கள் வந்து காலையிலே கிளம்பிட்டோம். காலையில் நான் ஒரு 9-9:30க்கெலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து நேராக எங்கே போனோம் அப்படின்னு பார்க்கலாம். சேட்டு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். அண்ணி வந்து இந்த இது என்ன சொல்லுவாங்க, மோதிரம் வந்து அது வந்து என்ன மோதிரம்னா ஆமை மோதிரம் வந்து அண்ணி இது வந்து கட்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து சேட்டுக்கிட்ட பேசிட்டு நம்ம வந்த வேலைக்கு அதை பேசிட்டு அண்ணி வந்து இந்த மோதிரம் ஒன்று பார்த்து எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மோதிரம் கட்டானதுனால அவங்க எப்போவுமே கையில் இதை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் கட்டானதுனால பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபைனலாக ஒன்று பார்த்து எடுத்தாங்க. இதுதான் அந்த மோதிரம் அவங்க பார்த்து எடுத்தது. அந்த பழைய மோதிரத்தையும் அவங்க வந்து சேட்டுக்கிட்ட காமிச்சாங்க. இது வந்து பற்ற வைக்க முடியுமான்னு, பற்ற வைக்க முடியாதுன்னு சொன்னதுனால விட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம தம்பிக்கு வந்து நம்ம செருப்பு தான் வாங்கிறதுக்கு வந்திருக்கோமே. இங்கே பாருங்கள், செருப்பு வந்து இந்த செருப்பு வந்து 240 ரூபா சொன்னாங்க.
240 அண்ணி வந்து 210 தான் கொடுத்தாங்க. அரிக்கு ஒன்று வாங்கினாங்க, அவங்க பையனுக்கு ஒன்று வாங்கினாங்க. 2 பேருக்கும் ஒரே கலரில் தான் வாங்கினாங்களே செருப்பு. அதுக்கப்புறம் செருப்பு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்னிக்காலுக்கும் அண்ணி செருப்பு பார்த்தாங்க. பட் வந்து அது செட் ஆகலை. அப்புறம் அண்ணி என்கிட்ட காசு கொடுத்து நீ போய் பாட்டில் வாங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் அரியும் அக்காவும் வந்து செருப்பு செலெக்ஷன் பண்ணி செருப்பு வாங்கிட்டாங்க. நான் வந்து அக்கா செருப்பு பார்த்துட்டு இருக்கும்போது நான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த க்ரீன் நல்லா இருக்குது, நீ எடுத்துக்கோ அப்படின்னா, இப்போ வேணாம் அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா விட்டுட்டாங்க. சரி வேணான்ட்டு அப்புறம் நான் வந்து தண்ணி பாட்டில் வாங்கினா தண்ணி பாட்டில் வாங்கின எடுத்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. என்ன அங்கே நான் செருப்பு அங்கே பார்த்து எடுக்கிறதுக்குள்ளேயே அரி இங்கே என்கிட்ட பக்கத்து கடையே தானே, அரி என்கிட்ட ஓடியாந்துட்டான் ஏதாவது வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மக்கிட்ட காசு இல்லாத தரணும் தம்பி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டேங்க. இந்த பாட்டில் அவர் காமிச்சார் எவ்வளோ 90 ரூபாங்க. இந்த பாட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, ஆனால் அவ்வளோ ரேட்டு நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அரி பானிபூரி கேட்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு எப்போவுமே மார்க்கெட்டுக்கு போனால் அக்கா வந்து ஒன்று பானிபூரி வாங்கி தருவாங்க, அப்படி இல்லைன்னா சாட் வாங்கி தருவாங்க. வந்து எனக்கு அரிக்குமே அக்கா பானிபூரி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அக்கா சாப்பிடல, நான் இப்போ தான் தண்ணி சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன் வேணான்னாங்க. அப்புறம் நான் ஒன்று ஊட்டினேன், அரி வந்து அக்காவுக்கு ஒன்று ஊட்டி விட்டான். நான் திரும்ப வேணுமான்னு கேட்டேன், வேணாம் அப்படின்னாங்க. ஆனால் செம்ம காரம். அரிய பார்த்தீங்களா காரத்துலேயும் எப்படி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. காரே அடிக்கலன்னு இப்போ சொல்கிறான். அவனுடைய வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. நான் 10 ரூபாய்க்கு தான் வந்து அக்கா வந்து 20 ரூபாய்க்கு சாப்பிட சொன்னாங்க, நான் 10 ரூபா தான் சாப்பிட்டேன். ஆனால் அரி வந்து 20 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்டான். அரி வந்து அவங்க பெரியம்மா கிட்ட நல்லா இருக்காடான்னு நல்லா இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன் காருது அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பானிபூரி சாப்பிட்டுட்டு சும்மா இல்லாமல் நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி வந்து 80 ரூபாங்க கிலோ. 1 கிலோ தக்காளி வந்து 80 ரூபா. அரை கிலோ தக்காளி போதும் அப்படின்னு என்னதான் அக்கா வாங்கி கொடுக்குறான்றாலும் நம்ம அவ்வளோ வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரை கிலோ தக்காளி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ தக்காளி வாங்கிட்டு அப்புறம் அக்கா மீன் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. மீன் பார்த்தாங்க. மீன் பார்த்துட்டு அக்கா தேடி வந்த மீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கேருந்து வர வழியில் அக்கா என்ன பண்ணாங்கன்னா, அரிக்காக கறி எடுத்துகிட்டு போ, அரி கறி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அரிக்காக கறி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கறி வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா நான் எதுவுமே வாங்கலையா, மீனும் வாங்கலையா, அதனால் வந்து அரிக்கு வந்து கறி எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கேருந்து வந்த உடனே இந்த கடையில் வந்துட்டு அக்காவுக்கு வந்து ஜாக்கெட்டுக்கு ப்ளவுஸ் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு லைனிங்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த கடையில், ஆனால் அக்கா தான் வீடியோ எடுத்தாங்க. கறி கடையில் காசை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா எனக்கு இந்த வீடியோவில் அக்கா தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்த உடனே இந்த கடையில் கேட்ட கேள்வி ராதா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்களே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வர வழியில் அக்கா சொன்னாங்க, இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல செடி, அது பார்க்க நல்லா இருக்குது, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்ன பண்ணாங்க, எனக்கு ரீல்ஸ் எடுத்து கொடு அப்படின்னாங்க. நாங்கள் ரீல்ஸ் எடுக்க போன நேரம் என்னென்ன எங்களுக்கு கஷ்டம் வந்தது தெரியுங்களா. ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரி தானோ கட்டுது காடினா சிக்கோனோ காடி தானோ கட்டுது காடி ஒவ்வொரு வண்டியாக இந்த மாதிரி வந்தால் நாங்கள் எப்படி ரீல்ஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பார்க்கலாம் இருங்க. किसे जाकिरा ஒரு வேளையா வீட்டுக்கு வந்து கறி செஞ்சு சமைச்சு அரிக்கிட்ட வந்து சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். அரி பாருங்க வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கான் பாருங்க. கறி சாப்பாடு எல்லாரும் வாங்க சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு காட்டுறான்னா சுடுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான் பாருங்க. நீங்கள் எல்லோரும் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவன் ஃப்ரெண்டுங்க விளையாடான்ட்டு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தான். நான் அதுக்குள்ளே வந்து கேமரா கீழே இறக்கிட்டதுனால அரி வந்து வாயை மூடிட்டான். சரி ஓகே, இவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், குட் நைட். எல்லோரும் சண்டே எப்படி போச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், குட் நைட்.